அப்பா அப்பா என்னப்பா? நானே என் ஃப்ரெண்டு சினிமா போறேன்ப்பா. காசு ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாவா? ஏ ரகு, இங்க என்னடா பண்ற? சினிமாவுக்கு போகணும்மா, 500 ரூபாய் கொடுமா. டே ரகு, ஏற்கனவே மேஸ்திரிட்ட கடன் வாங்கிருக்கேன்டா. அப்ப மளிகை ஜாமெல்லாம் வேற வாங்கணும்டா. டேய் விடு, உள்ள ஆசைப்பட்டு கேட்டான்ல, வா மேஸ்திரி கேட்ட வாங்கி கொடுக்கலாம் வாப்பா. அந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்குதே, அது என்ன தானே பாக்குதே? அதுக்கு ஏற்கனவே வீட்டுக்காரக்கிறான். சொல்லவே இல்ல. நீ கண்ணாடி போட்டா பொண்ணு எது பொம்பளை எதுன்னு கூட தெரியல உனக்கு. மேஸ்திரி வணக்கம், ஒரு 500 ரூபாய் வேணும் மேஸ்திரி. யோ, நான் எப்ப பார்த்தாலும் அட்வான்ஸ் வாங்கி போறேன். பையன் சினிமாவுக்கு போறேன்னு ஆசைப்படுறான் மேஸ்திரி, ஒரு 500 ரூபாய் கொடு மேஸ்திரி, சம்பளத்தை பிடிச்சிக்கா. டேய் குத்தூரா, எப்ப பார்த்தாலும் அட்வான்ஸ் இருந்துங்க. என்னப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா. தம்பி ஒரு நிமிஷம். என்னண்ணா? இப்ப இந்த 500 ரூபாய் வாங்கி போய் என்ன பண்ணுவ? 2 டிக்கெட் 240 ரூபாய், மிச்சம் பாப்கார்ன் ஜூஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். நீ அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு ஈஸியா செலவு பண்ணிடுவ. அந்த 500 ரூபாய் சம்பாதிக்க அவங்க எத்தனை பாண்டு மண்ணு தோக்கணும் தெரியுமா? தம்பி விடுங்க தம்பி, அது ஏன் தம்பி என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு? பாருடா, அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு உனக்காக விட்டு கொடுக்கறத. நான்ப்பா காசு கொடுத்துற, அவர் விட்டு திட்ட சொல்ற. எப்பா நான் ஏன்பா திட்ட சொல்றேன், அவருதான் நாங்க படுற கஷ்டத்தை சொல்றாருப்பா. இந்த வேதனைனா இப்ப தெரியாது தம்பி, உனக்கு காலம் புரிய வைக்கும். காலை புரிய வைக்குமா, நாங்க பாத்துக்கிறோம், வாடா போலாம். பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணுங்க, இந்த மாதிரி காசு கொடுத்து கெடுக்க கூடாதுங்க. என்னப்பா பண்றது, செல்லமா வந்துட்டோம், திட்டவும் முடியல அடிக்க முடியல, வாடி போலாம். குடி. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு புள்ளிங்களை வளர்க்குறாங்க, ஆனா அது பெருசா ஆகணும்னு அதோட வாழ்க்கை மட்டும் யோசிச்சுன்னு போயிடுது. பச்சை புடவை விட்டு பாக்குது. நோ, அது ஆயானா? ஆமா. சமூக சேவை பண்றீங்களா? அப்படின்னா பண்றீங்க? 2 பேர் பாரு தெரியும், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், அதான் ஆசை. நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றானுங்க. தெரியலையா? டேய் என்னதான்டா பண்ண போறீங்க சொல்லுங்கடா. நான் நேத்து ஏரிக்கு போனேன், தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஜில்லுன்னு தான் இருந்துச்சா? ஏண்டா காலை நேரத்துல போனா தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். சரி அதுக்கு என்ன பண்ண போற? நேற்று எல்லாம் உட்காந்து யோசிச்சேன்ப்பா, மக்களுக்கு எதுவும் நடு செய்யணும்னு. தண்ணி சில்லுனுக்குதுன்றான், மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்றான். நான் தான்டா சொல்றான். இப்ப நான் இந்த வாய் தண்ணி போயிட்டா ஏரி தண்ணில இருந்து ஹீட்டரா போட்டு விட்டுருவேன், ஏரி தண்ணி சூடாயிரும். இனிமே மக்கள் எல்லாம் சுத்த இங்கே குடிப்பாங்க. போடுறா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மாப்பிள்ள, உலகத்துல இருக்கிற அறிவாளிகளா நம்ம ஊர்ல தான் இருக்கிறானுங்க. நான் இனிமேட்டு இருந்து ஏரி போய் சுத்தலே குளிப்பேன். நம்ம ஆச்சரியமாவடா. ஒண்ணே இல்ல, சுடு தண்ணியில குளிக்கலாம். நீங்களும் போய் ஏரியில சுடு தண்ணியில குளிங்க.